ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது அஜினமோட்டோவை பற்றி பார்ப்போம். அஜினமோட்டோவை மொழிபெயர்த்தால் சுவையின் சாரம் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட அஜினமோட்டோ உலகெங்கும் 100 தேசங்களில் பரவலாக உபயோகிக்கப்படுகிறது. குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற சைனா சமையலில் பயன்படுத்தப்படுகிறது. உணவின் சுவையை கூட்டும் பொருளாக பயன்படுகிறது. அஜினமோட்டோவின் உபயோகம் பலத்த சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. முதலில் அஜினமோட்டோ என்றால் என்னவென்று பார்ப்போம். 1908 ஜப்பானிய விஞ்ஞானி யோடோ ஃபு என்ற கடல் பாசி சேர்ந்த பீன்ஸ், தயிர் போன்ற பொருளின் சுவையின் ரகசியத்தை கண்டுபிடித்தார். இந்த பொருளுடன் சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்ட கடல் பாசியில் உள்ள குளூட்டமிக் அமிலம்தான் இதன் தனி சுவைக்கு காரணம். 1909 இவரின் கண்டுபிடிப்பை பயன்படுத்தி உணவுக்கு சுவை கூட்டும் பொருளாக தயாரிக்க தொடங்கியது அஜினமோட்டோ என்ற கம்பெனி. மூலப்பொருள் மோனோ சோடியம் குளூட்டமேட் தான். இதன் வர்த்தக பெயர் அஜினமோட்டோ. டோக்கியோவில் தலைமை அலுவலகம் உள்ள இந்த கம்பெனி தற்போது பெரிதாக வளர்ந்து $1 பில்லியன் கம்பெனியாக மாறிவிட்டது. அஜினமோட்டோ இந்தியாவில் 1961 அறிமுகப்படுத்தப்பட்டது. தயாரிக்கும் முறை: சில பொருள்களை புளிக்க வைத்து வினிகர் மற்றும் பாலை புளிக்க வைத்து தயிர் தயாரிப்பது போல் மோனோ சோடியம் குளூட்டமேட் சில பொருட்களை புளிக்க வைத்து தயாரிக்கப்படுகிறது. வெல்லம், சர்க்கரை தயாரிக்கும் போது கிடைக்கும் கழிவுப் பொருள், மரவள்ளி கிழங்கின் மாவு போன்றவை மோனோ சோடியம் குளூட்டமேட் தயாரிக்க பயன்படுகின்றன. உபயோகம்: அறுசுவைகளையும் தூண்டிவிடுவது அஜினமோட்டோவின் முக்கிய உபயோகம். எந்தவித சமையலிலும் பயன்படுத்தலாம். சமைக்கும் போது எந்த நிலையில் வேண்டுமானாலும் அஜினமோட்டோவை சேர்க்கலாம். அஜினமோட்டோவை பற்றிய சர்ச்சைகள்: அஜினமோட்டோ ஒரு வேதிப்பொருள், மாமிசங்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அஜினமோட்டோ இயற்கை பொருளாக கரும்பு, மரவள்ளி கிழங்கு முதலியவற்றிலிருந்தே தயாரிக்கப்படுகிறது. அஜினமோட்டோவை உபயோகிப்பதால் மூளை பாதிப்பு, தலைவலி, வாந்தி, பிரட்டல், நரம்பு பாதிப்பு முதலியன ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இதற்கு எந்தவிதமான விஞ்ஞான ஆதாரங்கள் இல்லை. இதில் உள்ள வேதிப்பொருள் மற்ற பல வகை இயற்கை பொருட்களில் உள்ள புரதம்தான். தக்காளி, பருப்பு, சீஸ், காய்கறிகள் இவற்றில் உள்ள குளூட்டமேட்டை விட அஜினமோட்டோவில் உள்ள குளூட்டமேட் அதிகம் இல்லை. சீன சமையலில் மட்டும்தான் அஜினமோட்டோ தேவைப்படும் என்பது மற்றொரு கருத்து. இதை எந்த வகை சமையலில் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். நமது சாம்பார், ரசம், புலவ் போன்றவற்றிலும் பயன்படுத்தலாம். சுவை கூடும். அமெரிக்க மருத்துவ கவுன்சில், உலக சுகாதார குழுமம் முதலியவை பாதுகாப்பானது என்று தெரிவிக்கின்றன. நமது இந்திய மத்திய உணவு மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி ஸ்தாபனமும் 1997 குளூட்டமேட் பாதுகாப்பானது என்று தெரிவித்துள்ளது. அஜினமோட்டோவை அளவோடு உபயோகிக்கலாம். இந்தியா வருடந்தோறும் 500 டன் மோனோ சோடியம் குளூட்டமேட்டை இறக்குமதி செய்கிறது. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.